10 கேள்விகள் சீரியஸ் 7 பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சுட சுட ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா ஒரு வாழ்த்து செய்தி. நம்ம காலையில் இயர்லி மார்னிங்கில் மேம் ஒருத்தவங்க அனுப்பிச்சிருந்துருக்காங்க. மேம் நோட்ஸ் படித்து பார்த்த வரைக்கும் ஈஸியாக இருக்குது, எளிமையான வார்த்தையாக இருக்குது, நல்லா இருக்கு மேம் நோட்ஸ். சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. ஸோ நம்ம நோட்ஸோடைய ஃபீட்பேக் வந்து மேம் ஒருத்தவங்க அனுப்பிச்சிருந்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் அஸ். ஸோ கண்டிப்பாக நோட்ஸ் தேவைப்படுறவங்க நோட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு பிக் பண்ணி சொல்லுவாங்க. சப்போஸ் எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா கால்ஸ் வந்துட்டே இருக்கிறதுனால அவங்களால பிக் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூடிய நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் அனுப்பிச்சிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்புங்க. உங்களுக்கு வந்து பிஓடி அனுப்பிச்சிருவாங்க, ட்ராக்கிங் ஐடி எல்லாமே அனுப்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ மூவிங் டு தி கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸ் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் இட் ஓகே? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன். யூனிட் 1ல் இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய 7th டாபிக். ஸோ விச் கமிஷன் ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் என்னென்னு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. சில ஆசிரியர்கள் படிக்காமல் சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அது தெரியாதுன்ற நானே யூகிச்சு நான் நடத்திடுறேன். யூனிஃபார்ம் பேட்டர்ன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கோதாரி கமிஷனில் வந்து 10+2+3 அப்படின்பாங்க. அதான் +2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். +2 எக்ஸாமு, 10th எக்ஸாமு, +2 எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இப்போ இந்த 10th வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸ்கூல் எஜுகேஷனில் எப்படி வேணால் அந்தந்த ஸ்டேட் வந்து தீர்மானிச்சிக்கலாம் அப்படின்னு இருக்கும். இப்போ கோவா எடுத்துக்கிட்டோமே, கோவாவும் தமிழ்நாடும் நம்ம எடுத்துக்கிறோன்னு வைங்க, டிஎன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஆரம்ப கல்வி வந்து 1லேருந்து 5, கோவாவில் வந்து 1லேருந்து 4, 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான். ஓகேங்களா? ஆரம்ப கல்வி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இடைநிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா, கோவாவில் 5லேருந்து 7 வரைக்கும், தமிழ்நாட்டில் 6லேருந்து 8 வரை. அதுவே உயர்நிலை ஹைஸ்கூல் பார்த்திங்க அப்படின்னா, கோவாவில் 8லேருந்து 10 வரை, தமிழ்நாட்டில் 9, 10 மட்டும். அடுத்து வந்து மேல்நிலை அப்படின்னா, நம்ம ஹையர் செகண்டரி சொல்லணும் பார்த்தீங்களா, மேல்நிலை வந்து கோவாவில் வந்து பார்த்திங்கன்னா 11, 12 எல்லா ஊர்லேயுமே 11, 12 இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ பிஎஸ்யூன்னு சொல்லுவாங்க, சில ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அப்படின்னும் கர்நாடகாவிலாம் சொல்லுவாங்க. ஆனால் +2ன்றது காமன். ஆனால் இந்த 10th வரைக்கும் எப்படி வேணா இருக்கலாம். அதே போல் தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 11, 12. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்டுக்கு மாறும். நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இப்போ அசாம் வந்து இதை மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க, மெகாலயா ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த 10 வந்து பிரித்து வச்சுக்கிறாங்க. இப்போ இதில் என்ன வருது அப்படின்னா, ஒவ்வொரு ஊரில் வந்து ஒவ்வொன்று இருக்கிறதுனால டிஸ்பாரிட்டிஸ் நிறையா இருக்குது, நிறைய இடைவெளிகள், அங்கே இருக்கக்கூடிய குறைபாடுகள்லாம் நிறையா இருக்கிறதுனால இப்போ இந்தியா முழுவதும் ஒரே ஸ்ட்ரக்சரை கொண்டு வரதுக்காக நெப்பு வந்திருக்குங்க. ஓகேங்களா? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நியூ. இதுதான் யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன். இதை நம்ம பார்க்க பாருங்கள். விச் கமிஷன் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டட் தி யூனிஃபார்ம் 10+2+3 ஸ்ட்ரக்சர் ஃபார் இந்தியன் எஜுகேஷன்? கல்வியில் சீரான பரிந்துரை ஆணையம் எது அப்படின்னா, யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் கிடையாது, அவங்க ஹையர் எஜுகேஷன் தான் பண்ணாங்க, ராதாகிருஷ்ணன் கமிஷன். செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் வந்து 52 to 53 பின்னாடி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? முதலியார் கமிஷன். எஜுகேஷன் கமிஷன் டாக்டர் டிஎஸ் கோத்தாரி கமிஷன், அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10+2+3 வந்து பரிந்துரைத்தது. அடுத்து ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அது அவங்க பரிந்துரைகள் அடிப்படையில் அது ஏற்றுக்கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அண்டர் தி நெப் 2020s. ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று கொஸ்டினில் பார்த்திங்க அப்படின்னா, சர்வ சிக்ஷா அபியானுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 நீங்கள் சொல்லிட்டீங்க, 2001 தான் வரும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலுமே அவங்க நவம்பர் 2020 தான் 2000 தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. எஸ்எஸ்ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா லான்ச் பண்ணது வந்து 2000 தான். ஈவன் நீங்கள் வந்து ஹெச்ஆர்டியோடைய வெப்சைட்டில் போனால் கூட ஒன்று வந்து 2001 தான் இருக்கும், 2001 தான் இருக்கும். ஆனால் இது எப்பொழுதுமே எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா 2000 to 2001 அப்படின்பாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நவம்பர் 2000 ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நடைமுறைப்படுத்துறது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்துறதுக்கு டைம் எடுத்துட்டு அடுத்த ஆண்டு தான் அவங்க ஆரம்பிச்சிருவோம். ஸ்டேட்ஸ் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால தான் நம்ம 2001 சொல்கிறோம். ஆனால் பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணது நடைமுறைக்கு அனௌன்ஸ் பண்ணது எஃபெக்ட் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 2000 தான். ஸோ ஆப்ஷனில் வந்து இப்படி இருந்தது அப்படின்னா அது கரெக்டுங்க.
2000 இருந்தாலும் அது கரெக்ட் தான், 2001 இருந்தாலும் கரெக்ட் தான். லைக் ரெண்டுமே கிவன், ரெண்டுமே இருக்கிறப்போ ரெண்டுமே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா 2000 போங்க. ஓகேங்களா? நேற்று ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2001 கொடுத்துருக்க மாட்டேன், அது வந்து 1 இயர் பீரியடுன்றதுனால 2000 கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். ஓகேங்களா? வேறு ஏதாவது கொஸ்டினில் நான் தப்பு சொல்லியிருந்தாலுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தப்பே கிடையாது. புரியுதா? இங்கே யாருமே 100% வந்து கரெக்டாக இருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு இன்ஸ்டியூஷனாலுமே, எந்த ஒரு நிறுவனம் தன்னைத்தானே அதை தவறுகளை மாற்றிக்கொண்டால் ஒழிய அது வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். இல்லைனா லைக் வரலாறு அதான் நமக்கு சொல்லும். ஓகேங்களா? அடுத்து அண்டர் தி நெப் 2020s 5+3+3+4 ஸ்ட்ரக்சர் விச் ஸ்டேஜ் ஃபோக்கஸஸ் ஆன் பிளே பேஸ்ட் பண்ணுங்க. அடிக்கடி கற்றல் மற்றும் பன்மொழி அணுகுமுறையில் கவனம் செலுத்தும் நிலை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிளே பேஸ்டு அப்படின்னாவே நமக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா, விளையாட்டு மூலமாக கல்வி கற்றுக்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக எதில் இருக்குது அப்படின்னா 5. ஓகேங்களா? ப்ரீ பிரைமரி ப்ளஸ் 2 பிரைமரி 2 years, 3 வருஷம் ப்ரீ பிரைமரி. ஓகேங்களா? முன் ஆரம்ப கல்வி 2 வருஷம் ஆரம்ப கல்வி, அப்போது அதான் மொத்தம் 5 வருஷம், செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும்ங்க. ஓகேங்களா? அப்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லைக் ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ். ஓகே, ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ், இதுதான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி. தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். த செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் 1952-53 வாஸ் சேர்டு பை, யார் சேர் பண்ணுறாங்க அப்படின்னா, லைக் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், டாக்டர் ஏ லக்ஷ்மண சுவாமி முதலியார். ஓகேங்களா? ஆப்ஷன் பி. இவங்க என்ன நல்லா பார்த்துக்கோங்க, செகண்டரி எஜுகேஷன் இடைநிலை. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட், which of the following is not a benefit of uniform pattern of education for students? ஓகேங்களா? லைக் ஆசிரியர்களுக்கு ஒன்று நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், வந்து 2021 கொஸ்டின் வந்து இந்த மாதிரிலாம் கேட்கல சார், டேரெக்டாக தான் கேட்டாங்க, அது போல தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மட்டும் தயவு செய்து படிக்காதீங்க. கொஸ்டின் இப்படி தான் இருக்கும், இதுக்கு தாண்டி ரொம்ப டஃப்பாலாம் கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா யாருமே வந்து 80 நாளில் இவ்வளோத்தும் ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்றது எல்லா ஆசிரியர்களுக்கும் தெரியும், ப்ரொஃபஸர்ஸுக்கு பேராசிரியர்கள் எல்லாருக்குமே தெரியும். யாருமே வந்து ஃபெயில் ஆகிடணும், எல்லாரும் டஃப்பாக வைக்கணும், நான் வைக்கிற கொஸ்டினில் யாருமே பாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு யாருமே கொஸ்டின் செட் பண்ண மாட்டாங்க. நான் ஸ்டாண்டர்டாக வைக்கிறேன், யாரெல்லாம் திறமை இருந்து யாரெல்லாம் படித்து வராங்களோ அவங்களாம் வரணும். இப்போது லைக் கவர்மெண்ட் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இனாமாக எல்லாருக்குமே வேலை கொடுத்துறாரு. யாரெல்லாம் திறமை இருக்காங்களோ சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் தான், திறமை இருக்கிறவங்க உள்ளே வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், சூதாரிச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்னுடைய அம்புல் ரெக்வஸ்ட் அதுதான். நீங்கள் வந்து லைக் சைக்காலஜியில் வந்து உங்களுக்கு வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜியில் வந்து அது எஜ்ஜு கொடுத்தா தான் சார் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா என்னுடைய மேஜர் வந்து ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது, ப்ளஸ் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, ஆனால் இதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ பெனிஃபிட் ஆஃப் யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்? யூனிஃபார்மாக ஒரு பேட்டர்ன் நம்ம கொண்டு வந்துட்டோம் இந்தியா முழுவதும் அப்படின்னா மக்களுக்கு, அதாவது பிள்ளைகளுக்கு எது பெனிஃபிட் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ரெடியூஸ்டு காம்படிஷன் ஃபார் அட்மிஷன்ஸ், அது எப்படி? கண்டிப்பாக இதிலே தவறு இருக்குல்ல. காம்படிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் தானே ஆகும். இப்போ எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பேட்டர்ன் அப்படின்னா எல்லோரும் உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. எல்லோருக்கும் கிரேடிங் பேட்டர்ன் எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைக் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ டேலண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட்டாயமாக வளர்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருப்பாங்க. யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ், அது வந்து லைக் பெனிஃபிட் தான். அது ஈஸி ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் ஸ்கூல்ஸ் அண்ட் அக்ராஸ் ஸ்டேட்ஸ், மற்ற மாநிலங்களுக்கு நம்ம வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது, அது உண்மையை பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பெனிஃபிட் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லைக் ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல் ஆக்சஸ் டு ஹையர் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அதுவுமே பெனிஃபிட் தான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக ஆன்சர் ஃபோர்த்துக்கு. ஃபிஃப்த்து பாருங்கள், இந்த கரண்ட் 10+2 ஸ்ட்ரக்சர் த ஹையர் செகண்டரி ஸ்டேஜ் கவர்ஸ். ஓகே, த கரண்ட் 10+2 ஸ்ட்ரக்சர் த ஹையர் செகண்டரி ஸ்டேஜ், நல்லா பாருங்கள். ஹையர் செகண்டரி ஸ்டேஜ் எதில் கவர் ஆகும் அப்படின்னா லைக் ஹையர் செகண்டரி தெரியும், கிளாஸ் 11, 12. ஓகேங்களா? ஆனால் ஏஜில் ட்விஸ்ட் வச்சுருக்கலாம். நான் வந்து இதில் வந்து ரொம்ப ட்விஸ்ட் வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். லைக் ஏஜ் 11, 12 எல்லாமே 11, 12 கொடுத்துட்டு ஏஜை வந்து மாற்றி வைக்கலாம். 15, 17, 16, 18, 17, 19 அப்படின்லாம் வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆப்ஷன் பி, கிளாஸ் வந்து 11, 12, ஏஜஸ் வந்து 16 to 18, அதுதான் வந்து உயர் இடைநிலை அப்படின்றதுக்கான. ஓகேங்களா? அடுத்து which initiative provides free and compulsory education with minimum norms for schools அப்படின்னு கேட்குறாங்க. லைக் எந்த சட்டம் வந்து மினிமம் ஸ்கூல்ஸுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் மினிமம் நார்ம்ஸ் ஃபார் ஸ்கூல்ஸ், பள்ளிகளுக்கான குறைந்தபட்ச நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் சர்வ சிக்ஷா அபியான் கிடையாது, ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியானும் கிடையாது,
ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 அதுதான் கரெக்டான ஆன்சருங்க. இப்போ நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே அதுவும் கிடையாது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா, அடுத்த டாபிக் அதுதான். அடுத்து the major challenge in implementing uniform pattern of education related to federal structure is ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியா வந்து கூட்டாட்சி தான் ஆளப்படுது. கூட்டாட்சி அப்படின்னா மத்திய அரசுன்னு ஒன்று இருக்கும், மாநில அரசுன்னு ஒன்று இருக்கும். ரெண்டுமே மக்களுக்கான இந்த நலத்திட்டங்களை கொண்டு வரும். ஓகேங்களா, ஸோ அப்படி இரண்டு அரசுகளால் ஆளப்படக்கூடியது தான் கூட்டாட்சி அப்படின்னு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றோம். அதில் இருக்கக்கூடிய மேஜர் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இப்போ கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்குது. முதல்ல இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ அது வந்து பார்த்திங்கன்னா மாநில பட்டியலில் இருந்துச்சு. இது ஜிகேல கேட்பாங்க, அதனால் இப்போ கவனிச்சுக்கோங்க. மாநில பட்டியலில் இருந்துச்சு, அது எங்கே போடுச்சு அப்படின்னா பொதுப்பட்டியலில் கொண்டு போய் வச்சாங்க. பொதுப்பட்டியல் அப்படின்னா மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேருமே அதில் சட்டம் இயற்றலாம். ஆனால் மாநில பட்டியல் அப்படின்னா மாநில அரசு மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணது வந்து எப்போ அப்படின்னா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஓகேங்களா, 1976 நம்ம முகவரி கிளாஸில் பார்த்துருப்போம்ல, அதே சட்ட திருத்தம் தான். ஓகேங்களா, அடுத்து அப்போது இங்கே அதை போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். லைக் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஏற்றக்கூடிய சட்டங்களுக்கு முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய அரசு சொல்லக்கூடிய சட்டங்கள் தான் செல்லுபடியாகும். ஓகேங்களா, அதனால தான் இவங்க நீட்டு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க மாநில அரசு, மத்திய அரசு வேணும் அப்படின்றாங்க. அப்போ ரெண்டுக்கும் முரண்பாடு ஏற்படுது. மத்திய அரசு சொல்கிறது தான் நடைமுறையில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேட் கோஆர்டினேஷன் இஷ்யூஸ். ஓகேங்களா, கூட்டாட்சியில் வந்து மைய அரசு மற்றும் ஒன்றிய அரசு அப்படின்னு வச்சுப்போம். மாநில ஒருங்கிணைப்பு சிக்கல்கள். ஓகேங்களா, அடுத்து எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸ் அதெல்லாம் குறைச்சிடலாம். லைக் லாங்குவேஜ் டைவர்சிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேப்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மைனர் சேலஞ்சாக இருக்குமே தவிர ஒரு பெரிய மேஜர் சேலஞ்சாக இருக்காது. ஓகேங்களா, லைக் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிடலாம். இப்போ 21st செஞ்சுரியில் நம்ம 75 ஆண்டுகளில் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிட்டு வந்துட்டோம். விச் ஆக்ட்ஸ் என்ஷூர்ஸ் மினிமம் நார்ம்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ஸ்கூல்ஸ் அண்டர் தி யூனிஃபார்ம் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு கேட்குறாங்க. லைக் குறைந்தபட்ச சீரான கல்வி அமைப்பின் கீழ் பள்ளிகளுக்கான குறைந்தபட்ச நெறிமுறைகளை ஏன் திரும்ப இதையே கொடுத்து வச்சுட்டேன். ஐ எம் சாரி பீப்புள். லைக் ஆப்ஷன் பி. ஓகேங்களா, இது ஏற்கனவே பார்த்துட்டோம், ரிப்பீட் ஆயிருக்கு. கரெக்ஷன் பார்த்தேன், ஆனால் அவசரத்தில் பார்க்கல. பை பேட். இன் NEP 2020 the middle stage is designed for which age group and focuses on. ஓகே, NEP 2020 வந்து மிடில் ஏஜ் வந்து எப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ மிடில் ஏஜ் அப்படின்னாவே என்னங்க, லைக் 11 to 14 இயர்ஸ். ஓகேங்களா, ஸோ மிடில் ஏஜ் தான் வந்து 11 to 14 இயர்ஸ். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் 6th to 8th அந்த ஸ்டாண்டர்டில் இருப்பாங்க. சப்ஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். நெக்ஸ்ட், the organizational structure for implementing the uniform pattern includes all except எல்லாம் அந்த கட்டமைப்பில் எல்லாம் இருக்கும் சீரான முறையில் எது இல்லை. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அட் சென்ட்ரல் லெவல் கண்டிப்பாக மத்தியில் வந்து லைக் கல்வி அமைச்சகம் தான், மாநிலத்திலேயே கல்வி அமைச்சகம் தான். லைக் மாநில அளவில் மாநில கல்வித்துறைகள், வில்லேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமத்தில் கல்வி குழுக்கள், இங்கே லைக் லோக்கல் பாடிஸில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் கமிட்டிஸ் அவங்களுமே கிராஸ் ரூட் லெவல்ஸில் வருவாங்க. அண்ட் இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் போர்டு அட் குளோபல் லெவல் அப்படி கிடையாதுங்க. ஏன்னா அதெல்லாம் டொமஸ்டிக் பாலிசி, ஒவ்வொரு நாட்டுடைய உள்நாட்டு கொள்கை. அப்போது இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ 10. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பீப்புள், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.